வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சோமாஸ் பார்க்க போகிறோம். பலகாரத்தில் திருவிழா, காது குத்து அந்த மாதிரி டைமில் பண்ணுவாங்க. வீட்டில் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக பண்ணணுன்றதுனால நான் கொஞ்சமாக பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு மைதா மாவு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். ரவை 1 கப்பு, ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஊற வச்ச ரவை ஒரு 50 கிராம் ஊற வச்சுருக்கிறேன் நான். அப்புறம் இது பூர்ணம் செய்யறதுக்கு ரவையும் சர்க்கரையும், இந்த ரவையும் இந்த சர்க்கரை, அது உள்ளே வைக்கிற பூர்ணமும், ஏலக்காய், சர்க்கரை, இவ்வளோ தான் நம்ம தேவையான பொருட்கள் எடுத்துருக்குறோம். இதை வச்சு மொறுன்னு உடையாமல் மொறுன்னு 1 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கிற சோமாசி இப்போ நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்றத வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க. தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க. அப்புறம் ஹோம்மேடு நெய் வச்சுருக்கிறேன். அப்புறம் வனஸ்பதி கொஞ்சம் வச்சுருக்கிறேன், டால்டா வனஸ்பதி கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் போட்டு எப்படி நம்ம பலகாரம் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மாவை எடுத்துக்கிறோம். நம்ம இந்த மாவை எடுத்து இதில் இந்த ஊற வச்ச ரவை இருக்கு இல்லையா, மொறுன்னு இருக்கணுன்றதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிக்கே இது தான். 50 கிராம் ரவை, இது வெறும் 250 கிராம் மாவு தான் எடுத்துருக்கிறேன் நான். எதுனா திருவிழா அந்த மாதிரினா நம்ம 1 கிலோ 2 கிலோ பண்ணலாம். இது வீட்டில் கொஞ்சமாக பண்ணுறதுக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ ஊற வச்ச ரவையை இதில் நம்ம சேர்த்துடுறோம். இந்த மைதா மாவோட நல்லா ஊறிடணும். ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுருங்க முன்னாடியே. இல்லை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா கூட ரவை ஊறிடும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு மாவில் இருக்கணும் இல்லையா, அதனால் உப்பு சேர்த்தாச்சு. உப்பு தண்ணியில் கரைச்சும் சேர்க்கலாம், இல்லை அப்படியே சேர்க்கலாம். வனஸ்பதி போடுறேன். வனஸ்பதினா டால்டா. ஒரு சிலவங்களுக்கு வனஸ்பதினா தெரியும், ஒரு சிலவங்களுக்கு டால்டானா தெரியும். சூடு பண்ணி சேர்ப்பாங்க. வேணாம், நம்ம ரவை போடுறதே மொறுப்பாக தான் இருக்கும், அதனால் நான் அப்படியே தான் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒன்றத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து இப்போ நம்ம பிசையணும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பூரி சப்பாத்திக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுறோமோ அந்த பதத்தில் இப்போ நம்ம பிசைஞ்சிக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டோம். டால்டா, ஊற வச்ச ரவை, அது கூட உப்பு சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்து பிசைய வேண்டியது தான். இப்போ எப்போவுமே மாவு பிசையும் போது திட்டமாக தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்து பிசையணும். தண்ணி ஆகிடுதுன்னா வேஸ்ட்டாக போயிடும், அதுக்காக சொல்கிறேன். மாவு சப்பாத்தி எப்படி நம்ம உருட்டுறதுக்கு பிசையுமோ அந்த மாதிரி பிசையணும். நிறைய பேருக்கு இதெல்லாம் ஐயோ ரொம்ப கஷ்டமான பலகாரம் இது, நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. கொஞ்சமாக வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய பண்ணுங்கள். தெரியாதுன்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே நம்ம கற்றுக்கணும் இதெல்லாம். இப்போ நம்ம கடையில் போய் வாங்குகிறோம், அவங்க எண்ணெயில் செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியுமா? அதனால தான் நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சமாக பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்காது, 1/2 ஹவர் தான். எப்படியாப்பட்ட டிஷ்ஷு செய்யணுனாலும் மாவு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா கூட ஓகே தான். இந்த மாவை இப்போ பிசைஞ்சு வச்சுட்டு உள்ளே வைக்கிற பூர்ணம் எப்படி ரெடி பண்ணுறதுன்றது காமிக்கிற அளவுக்கு நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுறங்காட்டியும் இந்த மாவு ஊறி ரெடி ஆகிடும். நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம்னா எவ்வளோ அழகாக மாவு பாருங்கள். நான் ஒரு டைம் தான் தண்ணி சேர்த்தேன். எல்லாமே நம்ம கிச்சனில் அளவு தோராயமாக ஒரு சிலவங்க உப்பு டேஸ்ட் பண்ணுறதுக்கே 10 டைம் டேஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணுறதில்ல. கிச்சன்னா நம்ம ஒன்ஸு போட்டாலே கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி தான். இப்போ தண்ணி நான் ஒன்ஸு தான் போட்டேன். எவ்வளோ கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் மாவு. எல்லாமே ஒரு இன்க்ரீடியன்ஸை சேர்க்குறோன்னா நம்மளுக்கு அளவு நம்மளுக்கு தெரியும். நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே சமைச்சோம்னா இந்த டேஸ்ட் வரணும்னு நினச்சி நம்ம சமைச்சோம்னா அந்த குழம்பு அந்த டேஸ்ட்டில் வரும். இவ்வளோ தான் சமையலுக்கு இருக்கிற இது. நிறைய பேசினே இருக்கிறேன்னு சொல்ல போகிறீங்க. இது சோமாசுன்றது நம்ம பாரம்பரிய பலகாரத்தில் ஒன்று. திருவிழா டைமில் அம்மனுக்கெலாம் நம்ம வைப்போம். காது குத்துனா, குழந்தைங்களுக்கு காது குத்துனா வைப்பாங்க, செய்வாங்க. வீட்டில் சீமந்தத்துக்கு செய்வாங்க. என்ன விசேஷமானாலும் நம்ம இந்த டிஷ்ஷை செஞ்சு இது பண்ணலாம். இது கொஞ்சமாக செய்யும் போது கஷ்டன்றது உங்களுக்கு தெரியாது.
ஒரு 2 கிலோ 3 கிலோ போட்டு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ண ஆள் கண்டிப்பாக தேவை. ஒரு ஆளால் பண்ண முடியாது இது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக செய்யுங்க. வீட்டில் ஒரு 1/2 kg அவ்வளோ போட்டிங்கனாவே வந்து 25க்கு மேலே வந்துடும். இப்போ வந்து நான் 1/4 கிலோ தான் போட்டிருக்கேன். இதுவே வந்து 15 போல் வந்துடும் நம்மளுக்கு. நல்லா நார்மல் சைஸ் மீடியமாக போட்டோம்னா, கடையில் வைக்கிற மாதிரி சின்னதாக போட்டோம்னா இதிலையே ஒரு 25 பண்ணிடலாம். நம்ம அவ்வளோ சின்னதாக பண்ண போகிறதில்ல. கரெக்டாக இதிலையே வந்து 10க்கு மேலே நம்ம பண்ணிடலாம். நம்ம வீட்டில் பண்ணுறது ஓரளவுக்கு பெருசாக தான் பண்ணுவோம். மாவு இப்போ பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். அடுத்தது பூர்ணம் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த மாவு வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். 10 நிமிஷத்துக்காவது இது நல்லா ஊறணும். அப்போ வந்து ரெடி ஆகிடும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா. இது 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் நல்லா ரெடி ஆகட்டும். நம்ம போய் பூர்ணம் ரெடி பண்ணின்னு வரலாம். ஓகேங்களா? இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பேன் கொஞ்சம் சூடு ஏறினதும் ரவையை ஆட் பண்ணி நம்ம வறுக்கணும். பாருங்கள், ரவை வந்து நான் என்ன கொஞ்சமாக பண்ணுறதுனால இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன். இது வந்து ஒரு 100 கிராம் ரவை தான் எடுத்துருக்குறேன். ஆனால் 100 கிராமே செலவு ஆகாது. நம்ம வந்து ஒரு 10-15 தான் செய்ய போகிறோம். அதுக்கு உள்ளே வைக்க பூர்ணம் வந்து நமக்கு அவ்வளோ தேவைப்படாது. இப்போ ஏலக்காவோட ரவையை சேர்த்து வறுக்கிறேன். கொஞ்சம் போல் நெய் விட்டுக்கலாம். வாசனை நல்லா இருக்கணும் இல்லையா? வீட்டு ஹோம்மேட் நெய் தான் இது. கொஞ்சமாக தான் விடணும், ரொம்ப விடக்கூடாது. இப்போ வந்து சர்க்கரை முந்திரி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிறேன். அந்த ரவைக்கு எந்த அளவு போடுறோமோ அதே அளவு சர்க்கரையும் போடணும். நம்ம சர்க்கரை, முந்திரி, நெய், ரவை இது மூணும் ஒன்றா நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசமாக கமகமன்னு இருக்குது. வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக பண்ணோம்னா பசங்க சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு வீட்டில் திருவிழா அந்த மாதிரி டைமில் நம்ம பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு 10 days முன்னாடியே இந்த செஞ்சு வச்சுருவாங்க. அப்படி செஞ்சு வைக்கும்பொழுது ஒரு சிலர் கொடுப்பாங்க நம்மளுக்கு. அதை எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நமுத்த மாதிரி அப்படியே நமுத்து போய் ஒரு மாதிரியாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்குதான். இது மாதிரி நீங்கள் நான் சொன்ன டிப்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா 1 மாதம் பொறுத்து கூட நீங்கள் எடுத்திங்கன்னா மொறுன்னு சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோவை மெயினாக நான் போடுறேன். அப்படியே எப்படி செய்யணுன்றதையும் நான் உங்களுக்கு நேரடியாகவே செஞ்சு காமிக்கிறேன். ஒரு சிலவங்க உடச்ச கடலை போடுவீங்க, பொட்டுக்கடலை அது போட்டிங்கன்னா டேஸ்ட் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும், நமுத்து போயிடும். அதுக்கு பதில் தான் முந்திரியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய், முந்திரி, ரவை, சர்க்கரை இவ்வளோ தான் பூர்ணத்தில் நம்ம வைக்கிறோம். தேங்காய் கட் பண்ணி வதக்கி போடுவாங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இது வந்து போட்டிங்கன்னா கெடாமல் இருக்கும் உங்களுக்கு. அப்படின்னு நம்ம வீட்டுக்கு தான் சாப்பிட செய்கிறோம். அதனால நம்ம இந்த மாதிரி இது செஞ்சால் நல்லாயிருக்குன்றதுனால தான் நான் பண்ணுறேன். ஒரு சிலவங்க கிச்சனில் போடுறாங்க, இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும், ரொம்ப கிடைக்காத பொருளெல்லாம் சொல்லி செய்கிறவங்க செய்யாத அளவுக்கு டிஷ்ஷுங்களை சொல்லிடுறாங்க. அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லலை. வீட்டில் இருக்கிற எளிமையான பொருட்களை வச்சு எவ்வளோ அழகாக நம்ம ரெசிபி பண்ணுறோன்றது தான் முக்கியம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு போடுறேன். எல்லோரும் என்னோடய வீடியோவை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட என்னோடய வீடியோஸுக்கு லைக்காவது பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது, ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை, ரவை எல்லாம் எப்படி ஒன்று மாதிரி சேர்ந்து ரவையோட கலர் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக மாறுது பாருங்கள். இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி ஆற வைக்கணும். நம்ம
வந்து இதை ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு வீடியோ பண்ணுறதுனால ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம சுட்டுடலாம். இப்போ அடுத்தது இதை எடுத்துகிட்டு நான் எண்ணெய் தான் ஆயில் தான் காய வைக்க போகிறேன். அதுக்காட்டி இது உருட்டி அது உள்ளே பூரணை வைக்கணுன்றதுனால இப்போ ஆற வைக்கிறேன். நான் ஒரு தட்டில் இதை மாற்றி தட்டில் வச்சு நம்ம ஆற வச்சுருவோம். இப்போ வந்து பேனில் ஆயில் வந்து நம்ம போட்டுடுறோம். நம்ம உருட்டுறதங்காட்டியும் சிம்மில் வச்சிட்டோம்னா எண்ணெய் சூடு ஏறி தயாராகிடும். அதுக்காக தான் இப்போ எண்ணெயை நம்ம முதல்ல விட்டுடுறோம். எப்படியும் ஆயில் கம்மியாக விட்டுருக்கேன், அதனால் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். நம்ம அதை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். அச்சு முறுக்கில் கூட கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிருந்தேன்னா அது அப்படி அச்சு எடுத்து போட்டதும் பிரிஞ்சு போயிருக்கும். நான் எண்ணெய் கொஞ்சமாக வச்சு பொரித்து காமிச்சதுனால தான் வடை குத்தியால் நான் எடுத்து விடுற மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே, இப்போ வந்து அந்த சோமாஸை நம்ம உருட்டி ரெடி பண்ணலாம், திரட்டி எடுக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், மாவெல்லாம் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து சப்பாத்தி திரட்டுற மாதிரி நம்ம வந்து இதை திரட்டிக்கணும். திரட்டிட்டு பூர்ணை வந்து இப்போ ஆற வச்சுருக்கேன். இந்த கரண்டி பாருங்கள், ஸ்பூனு 2 in 1. இந்த பக்கம் பூர்ணை அள்ளி வைக்கிறதுக்கும் இந்த பக்கம் அதை கட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அச்சுலாம் இருக்குது, அச்சிலெல்லாம் பண்ணோம்னா அந்த அளவுக்கு பெருசாக நம்ம பண்ண முடியாது. அச்சில் வந்து சின்ன சின்னதாக இந்த கடையில் விற்கிற மாதிரி தான் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இதில் வீட்டில் பண்ணுறதுக்குள்ள பண்ணுறேன். ஓகே, இப்போ திரட்டலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மெல்லீஸாக நம்ம திரட்டிக்கணும். சப்பாத்தியை விட இது மெல்லீஸாக நம்ம திரட்டிக்கணும். திரட்டிட்டு இதில் வந்து பூர்ணத்தை நான் ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் நம்ம பூர்ணம் வச்சுருக்கலாம். வச்சுட்டு இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா அழுத்தி விட்டுக்கணும் பிரியாத அளவுக்கு. இப்போது இதே ஸ்பூன் தான் எவ்வளோ அழகாக கட் பண்ணுற பாருங்கள். இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். ஒரு 4-5 பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு காமிக்கிறேன். பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும் நம்ம. இப்போது அடுத்தது நான் உருட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்து இதை திரட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணி அழகாக எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். எண்ணெயில் போட்டு எடுக்கலாமா? இப்போ பேன் வச்சு எண்ணெய் காஞ்சிடுது இல்லையா, இப்போ வந்து போட்டு எடுக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுது, அதனால் எண்ணெயில் நான் போடுறேன். எவ்வளோ அழகாக பெருசு பெருசாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரவை போட்டோம்னா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இது இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு தான். எல்லாருக்குமே செய்ய தெரியும் மோஸ்ட்லி. அது இந்த மாதிரி ஒரு மாதிரி நமுத்த மாதிரி இருக்குது யார் செஞ்சாலும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, ரொம்ப சிம்மும் வேண்டாம், மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை.
பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து இனிப்பு அதிகமாகவும் இல்லாமல் ஸ்வீட்டாகவும் இல்லாமல் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இது எல்லாருமே மோஸ்ட்லி திருவிழானா செய்வாங்க. பலகார வகைகளில் இது ஃபஸ்ட்டு இடம் பிடிச்சிரும். எப்பயுமே கொஞ்சம் செய்ய கஷ்டமானாலும் 2 பேர் அப்படி இருந்தோம்னா ஒருத்தர் திரட்டி கொடுத்தாங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஈஸியான மெத்தடு தான் இது. என்ன ஒன்று, நம்ம அந்த இது இன்க்ரீடியன்ட்ஸ் கரெக்டாக போட்டு பண்ணிட்டோம்னா 3 மாதம் வரைக்கும் இது வந்து வச்சுன்னு நம்ம சாப்பிட்லாம். மொறுன்னு நல்லாவே தான் இருக்கும். எல்லோரும் என் யூடியூப் சேனலுக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை எல்லோரும் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ அழகாக செவந்து வருது பாருங்கள். இன்னுமே நல்லா செவக்கணும், உள்ளவும் வேகணும் இல்லையா? அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது. எனக்கு இந்த டிஷ்ஷு ரொம்பவே பிடிக்கும். முறுக்குக்கு அடுத்தது இதுதான் நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். இந்த அதிரசம் இதெல்லாம் விட இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். மைதா மாவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம், பரோட்டான்னும் போது அது ஃபுல்லாக ஆயில் போட்டு நம்ம பிசைஞ்சு கடைகளில் விற்கிறாங்க. அதனால் பரோட்டாவால் தான் மைதா மாவு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம 1, 2 தான் சாப்பிடுவோம், ரேர் தான். இதெல்லாம் நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக பண்ணி சாப்பிட்டா ஹெல்தி தான் இது. இப்போது மொறுன்னு சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்கரிலாம் இதை எடுத்து அப்படியே சக்கரை ஜீராவில் டிப் பண்ணி விற்பாங்க. அது பார்க்குறதுக்கே கடையில் கலரை போட்டிருப்பாங்க. நான் கலர்லாம் ஆட் பண்ணல. இதோட நேச்சர் கலர் தான். நான் செவக்க வேக வைக்கிறேன், அவ்வளோதான். இது வெந்ததும் நேச்சுராக செவப்பாக இருக்குது, அவ்வளோதான். பேக்கரிலாம் வந்து கலர் போட்டு ஆட் பண்ணுவாங்க மைதா மாவோடு. அப்போ வந்து அந்த சக்கரை தண்ணியில் டிப் பண்ணதும் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நம்ம வாங்கி சாப்பிடலாம் போல தான் தோணும். அந்த மாதிரி அட்ராக்டிவாக பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் நம்மளுக்கு வந்து அந்த அட்ராக்டிவ்லாம் தேவையில்லை. மோஸ்ட்லி இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம ரொம்ப செஞ்சோம்னா தான் அவங்க அதை வந்து போரிங்காக பார்ப்பாங்க. மீடியமாக ஒரு நாளில் காலி ஆகிற மாதிரி தான் நான் பண்ணுறேன். எவ்வளோ டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி செய்யுங்க. கஷ்டம்னு நினைக்காதீங்க. யாருன்னா செஞ்சு தருவாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்கும்போது எனக்கு செய்ய தெரியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. மோஸ்ட்லி சொல்லவும் கூடாது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படி தான் நினைப்போம் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன் நான். டைம் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருமே ஒர்க்கிங் உமன்ஸ் ஆகிட்டாங்க. வீட்லேயே ஹோம் மேக்கர்னாலும் வீட்டில் சும்மா இருக்கிறதில்ல, நம்ம எவ்வளோ வேலைகள் செய்கிறோம். அதனால தான் சொல்கிறேன் நான். இருபது நிமிஷத்துக்குள்ளே அழகாக நான் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இது வந்து ஆறினதும் அப்படி உடைச்சோம்னா மொறுன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு.
உங்களுக்கு இதோட வீடியோ முடிய போகுதுன்னு ஒரு நிமிஷத்தில். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கன்னு நான் சொன்னதே சொல்கிறேன்றீங்க. என்ன பண்ணுறது, வீடியோ எடுக்கிற டென்ஷன் ஏதோ ஒன்று சொல்கிறேன். ஆனால் இன்க்ரீடியன்ஸ்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். வீட்டில் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொறுன்னு சுவையான சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இருக்குது. பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி சுட்டதுமே இவ்வளோ மொறுன்னு இருக்கவே இருக்காது. சவுண்டு பாருங்கள் எப்படி கேட்குதுன்னு. இந்த மாதிரி மொறுன்னு யாருமே செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் 1 மாதம் பொறுத்து எடுத்தாலுமே இதே மாதிரி கிறிஸ்பியாக தான் இருக்கும். மொறுன்னு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு பார்க்கும்பொழுதே சாப்பிட்ணுன்னு தோணுது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.